ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த 17வது நாளிலும் உடைய சமூகத்துல ஜெபிக்க வர நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட இந்த நாளில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஒரு ஜெபாவி எங்கள் மத்தியிலே ஊற்றுவீராக, விண்ணப்பத்தினாவே ஊற்றுவீராக, கண்ணீரினாவே நீர் ஊற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் போராடி ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்க, உமோடு கூட இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க இரத்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை நம்ம பாடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலா என்ன செய்வோமே, நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே, கண்டு மகிழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் மையம் வருபடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாலும் அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். என்னை கேட்டர்களும் கர்த்தாவே, என்னை கேட்டர்களும் இந்த புத்தகத்துல இந்த 17வது நாளிலும் நம்ம கடந்து வர தேவன் கிருபை பாராட்டினார். 17வது ஜெப குறிப்பாக இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம் தேசத்திற்காக, நம் இந்தியாவிற்காக.
கர்த்தர் இந்த நாளிலே தேவன் ஜெபிக்க நமக்கு இந்த நாளிலே பலன் தரத்தக்கதாக ஒரு ஜபாவி நம்ம மத்தியிலே ஊற்றப்படத்தக்கதாக எல்லாரும் நம்ம தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. ஜபாவியை ஊற்றின ஆண்டவரே, எங்களோடு கூட ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தங்கப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. யாரும் நம்ம இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்க, கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்திற்காக திறப்பில் நிற்பதற்கு அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சோராது ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாருங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக விசேஷமா இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். நம் இந்தியாவிற்காக, நம் தேசத்திற்காக, நம் இந்தியாவிற்காக இந்த நாளிலே 17வது ஜெப குறிப்பு எரேமியா 10:11. இந்த வசனத்தை ஒருவர் வாசிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் ஜனங்கள் யாவரும் இயேசுவே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஜனங்களின் மன கண்கள் திறக்கப்படும்படியாக, கர்த்தருடைய கண்களை திறக்கும்படியாக இந்த வேளையில யாராவது ஒருவர் இதற்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற இயேசுப்பா, நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நேரத்துல கூடப்பா எங்க தேசத்தோட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 2012 வருஷங்களுக்கு முன்பதாக எங்க ஜனங்களுக்காக நீர் கல்வாரி செஞ்சிருக்கீங்க இயேசுப்பா. ஆண்டவரே, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் அப்பா எங்க தேச கர்த்தரை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற இயேசுப்பா. சுவிசேஷத்தை அறிந்தும் தன்னுடைய மன கண்கள் அப்பா கூடாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய கண்களை கர்த்தரை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற இயேசுப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. உண்மை அறியாதபடிக்கு கட்டி வைத்திருக்க எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்துல வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் உண்மை அறிகிற ஜனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாருடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை இயேசுப்பா நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க வருகைக்கு ஆயத்தப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் நீர் எங்க தேசத்து ஜனங்களை நீர் அப்படியாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ஜனங்களும் மனம் திரும்பத்தக்கதான மனம் திரும்பத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நாட்கள் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எங்க தேசத்தோட எல்லா ஜனங்களுக்கு மேலாக உங்களுடைய வல்லமையின் கரம் இப்பொழுதே இறங்கி வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள்ல இந்த நாட்களை கர்த்தர் தடைகள்லாம் மாற்றி எல்லாருடைய இருதயங்கள் நீதியான இருதயம் திறந்ததை போல எங்க ஜனங்கள் இருதயங்களை கர்த்தரை திறக்க போகிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் பதில் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோமா. அடுத்தபடியாக தேசத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தேசத்தின் தலைவர்களுக்காக 8வது பக்கத்துல உள்ள 15வது ஜெப குறிப்பு ஆபகுக் 2:15 வாசிப்போம். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. இந்த வசனத்தின்படி நாட்டின் வருமானத்திற்காக மக்களை குடிக்க வைத்து வெறிக்க பண்ணுகிற தலைவர்கள் மன திரும்பணும். இதற்காக விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். இந்த நாளிலே நம்முடைய தேசத்துல இந்த நாட்களை ஜனங்களை குடிக்க வைத்து பணத்தை சம்பாதிப்பதற்காக இப்படிப்பட்ட தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சந்திக்கத்தக்கதாக நம்ம இந்த நாளிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாட்களில் தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து ஆம் தகப்பனே அவர்களை வெறிக்க பண்ணி கொண்டிருக்கிற என் தேசத்தை ஒரு வீச நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குங்க ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மதுபானங்களை ஆண்டவரே இந்த நாட்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்தாலும் ஆண்டவரே அதை வாங்கி குடிக்கிற எத்தனை அப்பா உள்ளங்கள் சுவாமி, ஒரு விஷயம் நீங்க மன இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மதுபான கடைகளை இந்த நாட்களை குத்தகைக்கு எடுத்து நடத்துகிற எத்தனை தலைவர்கள் அப்பா, எத்தனை பெரிய பெரிய பணக்காரர்கள் சுவாமி, ஒரு விஷயம் நீங்க மன இறங்குங்க ராஜா. நீர் அவர்களை சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய கரம் அவர்களை தொடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தான் சுகபோகமாய் வாழ்வதற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக அப்பாவி ஜனங்களை இந்த நாட்களை குடிக்க வைத்து ஆண்டவரே, அதிலே இந்த நாட்களை பணத்தை ஆண்டவரே அப்பா சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள் மேலே கரம் இறங்கட்டும்
வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த அவல நிலை என் தேசத்திலே மாறட்டும் ஆண்டவரே. என் தேச தலைவர்கள் மேல உடைய கரம் இறங்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களை சரியான வழியிலே நடத்த வேண்டிய தலைவர்களே, இந்த நாட்களில் ஜனங்களை தவறான வழியிலே அப்பா நடத்தி கொண்டிருக்கிறாங்களே, ஒரு விஷயம் நீங்க மன இறங்குங்க இசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரை குடித்து வெறித்து இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆதாம். இப்படிப்பட்ட குத்தகைக்கு ஆண்டவரை மதுபான கடைகளை எடுத்து நடத்துகிற பெரிய பெரிய முதலாளிகளும் தகப்பனை தலைவர்களையும் கரம் அந்த நாளிலே சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது சாபம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை அந்த தொழிலை விட்டு மனம் திரும்ப நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம்ம தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thanks to Lord. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அடுத்தபடியாக தேசத்தின் உண்மை, அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 17வது ஜெப குறிப்பு 14வது பக்கத்துல இருக்கிறது. சகரியா 8:19. ஒருவர் நம்ம வாசிப்போம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் ஜனங்கள் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கிறவர்களா மாறணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இப்ப கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே. உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா. சகரியால நாங்க ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 8:19 வாச்சது போல கர்த்தாவே அப்பா சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கிறவர்களாய் கர்த்தாவே ஜனங்க எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலையும் ஆண்டவரே ஒவ்வொரு கூட்டத்தையும் என் கர்த்தர் எழுப்பி தாங்க அப்பா. அப்பா ஆண்டவரே சிநேகிக்கிறவர்களாய் மாற என் கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உபவாசம் இருந்து கர்த்தாவே ஹல்லேலூயா ஒவ்வொரு மாதத்திலையும் அல்ல ஆண்டவரே தினம் கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தாவே உபவாசம் இருந்து கர்த்தாவே அப்பா ஜனங்கள் கர்த்தாவே உமக்கு முன்பாக பயந்து ஒரு நடுக்கத்தோடு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே சிநேகிக்கிறவர்களாய் சமாதானத்தோடு இருக்க என் கர்த்தரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசத்திலையும் ஆண்டவரே கொடியை போல பறக்கிற ஜனங்களின் கர்த்தரை எழுப்புங்கப்பா. அப்பா திரளான ஜனங்களை எழுப்புங்கப்பா. அப்பா ஆண்டவரே திராட்சை கொடியை போல படர்ந்து எழும்ப கர்த்தாவே ஒவ்வொரு இடங்களிலே கர்த்தாவே மணல போல அப்பா திரளாய் ஜனங்களை எழுப்பித்தாங்க அப்பா. அப்பா உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா கர்த்தாவே. உடைய சமூகத்துல வருகிற ஒருத்தரையும் ஆண்டவரே தள்ளாடு விடுதல கர்த்தாவே ஏசப்பா. அது ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே உணர்ந்தவர்களாய் கர்த்தாவே ஏசப்பா சிநேகித்த சமாதானத்தோடு உடைய அண்டையில் நாடி ஓடி வர என் கர்த்தர் உதவி செய்யுங்க. மற்ற எல்லா காரியங்களும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பாவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிப்போம் விவசாயத்திற்காக. 17வது பக்கத்துல இருக்கிறது. 17வது ஜெப குறிப்புக்காக நம்ம இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 107 37 38 இந்த வசனங்களை ஒருவர் வாசிப்போம். வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். இந்த வசனத்தின்படி விவசாயிகள் பயிர் செய்கிற ஒவ்வொரு விதைகளும் அரசாங்கத்தால நல்ல மானியம் கிடைக்கணும். விசேஷமா விவசாயிகள் இந்த நாட்கள்ல பயிரிடுகிறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு பயிர்ல சரியான வருமானம் இல்லாம போய்விடுகிறது. அரசாங்கத்தால நல்ல ஒரு மானியம் கிடைக்கத்தக்கதாக ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவர் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற பிதாவே உங்களை நம்ம துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட எங்க விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாசித்த அந்த வேத வசனங்களின்படியாகவே கர்த்தர் நீர் அப்பா அவர்களுக்கு வரத்துள்ள நல்ல பலனை கர்த்தரை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விவசாயிகள் படுகிற எல்லா கஷ்டத்துக்கும் அப்பா ஏற்ற ஆண்டவர் வருமானத்தை கர்த்தரை வர்த்திக்க பண்ணி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் கையில் பிரயாசத்தை சாப்பிட உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு நீங்க சொன்னீங்கப்பா. அந்த வேத வசனங்களின் படியாக விவசாய குடும்பங்களை கர்த்தரை அப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அரசாங்கத்தின் மூலமா அவர்களுக்கு நல்ல வருமானங்கள் நல்ல மானியங்கள் கிடைக்க கர்த்தரை உதவி செய்யுங்க. அதுக்கு இருக்கிற எல்லா தடையும் கர்த்தரை மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ எங்க ஜெபத்தை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம்ம தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you Lord. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம். விசேஷமா அடுத்தபடியா நம்ம ஜெபிப்போம். தொழில் செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 17வது ஜெப குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்வோம். தொழில் செய்கிறவர்களுக்காக மத்தேயு 6:33 வாசிக்க கேட்போம்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தின்படி தொழில் செய்கிறவர்கள் முதலாவது தேவனை தேடணும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவங்களா மாறணும். பணத்திற்கு அல்ல, கர்த்தருக்கு அவங்க முதலிடம் கொடுக்கணும். அதற்காக நம்ம இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, அமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த அருமையான வேலைக்காக மறுபடியும் உமக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமா இந்த நாட்களில ஆண்டவரே நாங்கள் தொழில் செய்யறவங்களுக்காக உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். இயேசுவே, இந்த நாட்கள்ல தொழிலாளிகள் சுவாமி ஆண்டவரே, தொழில் செய்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே கடை வியாபாரம் என்று சொல்லி ஆண்டவரை முழுவதுமாக அதிலே பொழுதை போக்குறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரை வருமானத்தை சம்பாதிப்பதற்கு ஏற்ற பலன் கொடுக்கிறதே நீர் அப்பா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஏற்ற பலன் கொடுக்கிறதே நீர் என்பது அவங்க உணர்ந்து செயல்பட கிருபை பாராட்டுங்கப்பா. ஆமாப்பா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஏற்ற பலன் மட்டுமல்ல ஆண்டவரே, ஐயா தகப்பனை எல்லா திராணியும் கொடுக்கிறதே நீர் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரை தொழில் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரை முதலாவது ஆண்டவரை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதான உள்ளத்தை நீங்க கொடுப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. முதலாவது ஆண்டவரை தகப்பனை உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை அதற்கு பிற்பாடு ஆண்டவரை தன்னுடைய தொழிலை ஆரம்பித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவரே நீர் கிருபை பாராட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்மை தேடத்தக்கதான வாஞ்சிகளை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்களோடு கூட நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த தகப்பனே வியாபாரத்தோடு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற யார் யார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் பேசும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரை கூட்டி கொடுக்கிற தேவன் அப்பா. ஆம் தகப்பனே, அவர்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்க போற அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்தபடியாக காவல்துறை, நீதித்துறை, ராணுவம், இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். 17வது ஜெப குறிப்பு சங்கீதம் 127:2 வாசிப்போம். கர்த்தர் நகரத்தை காவலாளர்கள் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இந்த வசனத்தின்படி தேவனே தேசத்தை பாதுகாக்கிறவர் என்ற அப்படிப்பட்ட என்னுடைய பிரயாசம் ஒன்றுமில்லை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இந்த நாளிலே காவல்துறையில உள்ளவர்களுக்கு உண்டாகணும். விசேஷமா அதை உணர்ந்து நான் தேசத்தை பாதுகாக்கிறேங்கிற எண்ணத்தை விட்டு அவங்க தன்னை தாழ்த்தி ஆண்டோடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவர் இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளவு ஆண்டவரே காவலர்கள் இருந்தாலும் கர்த்தாவே அப்பா நீங்க பாதுகாக்கிற மாதிரி அப்பா எங்களை யாரையும் ஆண்டவரே பாதுகாக்க முடியாது கர்த்தாவே. எஸ்அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்துக்கும் உங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே அளவில்லாமல் கிடைக்கணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே எஸ்அப்பா, உங்களுடைய பாதுகாப்பு அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களையும் கிடைக்க என் கர்த்தர் உதவிச்சேங்க ஆண்டவரே. அப்பா காவல்துறையில உள்ளவங்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே விழுத்திருக்கிறது அது ஆண்டவரே கர்த்தாவே அது பாதுகாப்பா இருக்கிறத விட என் கர்த்தர் நீர் எங்களோடு ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே ஒருத்தோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் நீர் எங்களை பாதுகாக்கிறது ஆண்டவரே பெரிய ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுக்கு அது ஒரு பொக்கிஷம் ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொரு இடங்களிலும் பாதுகாப்பு அப்பா அளவில்லாம கிடைக்க ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தாவே அப்பா எல்லா இடங்களிலும் தேவதூதர்களை வைத்து என் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. ஆண்டவரே உடைய அளவில்லாத அன்பு உடைய கிருபை ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. ஒரு புது புது கிருபையால் நிறையுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில அநேகமாய் கிடைக்க என் கர்த்தர் உதவி செய்யுங்க. நீரை பொறுப்பெடுத்துக்கோங்க. நெஸ்கரேஸ் அப்பாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே சினிமா துறைக்காக ஊடகத்துறைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சினிமா துறை, ஊடகத்துறை 34வது பக்கத்துல இருக்கிறது. 35வது பக்கத்துல 17வது ஜெப குறிப்பு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஒருவர் வாசிப்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இந்த வசனத்தின்படியாக சினிமா துறையின் மூலம் சமுதாயம் பாதிக்கப்படுவது நிறுத்தப்படணும். விசேஷமா தனக்கு பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சினிமா துறையினர்கள் இன்னைக்கு சினிமா புதிதாக போட்டு மற்ற மக்களை இந்த நாட்கள தவறான பாவங்கள்ல நடத்தி கொண்டிருக்காங்க. தன்னுடைய ஆதாயத்துக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. விசேஷமா தனக்கானவைகளா அல்ல, பிறருக்காக அவங்க வாழணும். விசேஷமா பிறர் கஷ்டப்படுறாங்க. அதனால இதன் மூலமா மக்கள் சமுதாயம் பாதிக்கப்படுது. இந்த தீய காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வுள்ள உள்ளத்தை சினிமா துறையினருக்கு தேவன் கொடுக்கத்தக்கதாக, இதன் மூலமாக இந்த தொழில் நிறுத்தப்படத்தக்கதாக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவர் ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் கூட அப்பா சினிமா துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த சினிமா துறை மூலமாக அப்பா அநேக பாவங்கள் அப்பா பெருகி கொண்டிருக்கு ஏசப்பா. அதை பார்க்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் இதை பார்த்து பாவம் செய்யறாங்க ஏசப்பா. அதுக்கு ஒரு வழிகாட்டியா இது மாறிக்கொண்டிருக்குது ஏசப்பா. இதுக்கு கர்த்தர் நீங்க ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தன்னோட சுயலாபத்திற்காக அவங்க பணத்தை சம்பாதித்து சென்று கொண்டிருந்தாலும் அப்பா, அதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா ஆண்டவரே அதை பார்த்து கொண்டு தற்கொலை பண்றது எப்படி, கொலை செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு மற்றவர்களை மற்றவரோட உயிரை பறிக்கிற அந்த காரியங்களை பல தேசத்துக்கு வேண்டாம் ஏசப்பா. அந்த பாவத்தை கர்த்தர் நீங்க நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்கு அப்பா உறுதுணையா இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் நீங்க சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் தேசங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் நீருக்கு தடையை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் நலனை அப்பா எதிர்நோக்குகிற ஒரு அப்பா சினிமா துறையை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு ஆண்டவரே அப்பா அதற்கு துணையா இருக்கிற ஒவ்வொரு நபரை கர்த்தர் நாட்களை நீ ரட்சிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அவரோட மனதை கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா. இது தவறு என்பதை உணர்விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் கர்த்தரை மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் வல்லமைகள் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினால கர்த்தரை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ இந்த ஜெபத்தை கேட்டு இந்த காரியங்களை நீங்க வாய்க்கப்பட தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம தேவ ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேவ ஊழியர்களுக்காக 39வது பக்கத்துல 17வது ஜெப குறிப்பு 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:2 ஒருவர் வாசிப்போம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. விசேஷமா நம்ம ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்கள்ல துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் ஊழியர்களை எந்த அளவுக்கு இன்னைக்கு அடித்து துன்புறுத்தி ஊழியர்களுக்கு விரோதமாக அவங்க எழுப்பி கொண்டிருக்காங்க. இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட துர்க்குணராகிய பொல்லாத மனுஷனின் கரத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய ஊழியர்களை, நம்முடைய மிஷனரிகளை, நம்முடைய தேசத்தின் ஊழியர்களை எல்லாரும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாப்பா ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே உமக்காக ஊழியர் செய்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆமா ஆண்டவரே அப்பா, நாங்கள் தகப்பனே இந்த நாட்களில் டெலிவிஷன் மூலமாக மீடியாக்கள் மூலமாக நாங்கள் ஆண்டவரை எத்தனை துச்செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா. மிஷனரிகள் ஆண்டவரை வட இந்திய பகுதிகளில், தென்னிந்திய பிராந்தியங்கள்ல ஆண்டவரை அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் சுவாமி. நீங்க மன இறங்கி ஆண்டவரை உமக்காக அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவரை இந்த நாட்களிலே கடந்து சென்ற மிஷனரிகள் வாழ்க்கையில ஆண்டவரை இந்த பொல்லாத துஷ்ட மனுஷனின் கரத்திலிருந்து அவங்க ஜீவனை நீங்க மீட்டுக் கொள்ளுங்கப்பா. அப்படி வீடுக்கு நீங்க பாதுகாப்பை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. தெரு வீதிகளில் அடித்து ஆண்டவரை இந்த நாட்கள்ல உதைக்கிற எத்தனை பேர் ஆண்டவரை, மிஷனரிகளை இந்த நாட்கள்ல ஆண்டவரை துப்பாக்கினால கொஞ்சம் குவிக்கிற எத்தனை ஆண்டவரை கொடிய மனுஷர்கள் ஐயா. நீங்க மனம் இறங்குங்கப்பா. உண்மை நம்பி ஆண்டவரை மிஷனரி பணித்தளங்களிலே, ஆலயம் இல்லாத கிராமங்களிலே சுவாமி ஆண்டவரை அவருடைய பெற்றோர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு இந்த நாட்கள்ல தூர பகுதிகளில அர்ப்பணத்தோடு கூட கடந்து சென்ற மிஷனரிகளுக்கு நீர் பாதுகாப்பை கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரை இப்படி
இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர் கரங்களிலிருந்து என் ஜனங்களை நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உமக்காக ஆண்டவரே இந்த நாட்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து ஆண்டவரே ஒரிசாவில் ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஊழியத்திற்காய் கடந்து வந்த ஒரு கிரகாம் ஸ்டெயினை ஆண்டவரே ரெண்டு பிள்ளைகளையும் ஆண்டவரே எரித்து ஆண்டவரே இந்த நாட்களை கொண்டாடுவே சுவாமி. அப்பா, அந்த நாட்களில ஒரு விசரிங்க மன இறங்குங்க. இது போன்ற சம்பவங்கள் ஆண்டவரே என் தேசத்துல இனி வராதபடி நடைபெறாதபடிக்கு மிஷனரிகளுக்கு உடைய தூதர்களை அனுப்பி நீங்க பாதுகாப்பை கொடுங்கப்பா. அவர் வரக்கூடிய தூதரை நீங்க அனுப்புகிறாங்க சுவாமி. இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிற இதே வேளையில எந்தெந்த மிஷனரிகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, துஷ்ட மனுஷனால யார் யார் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அப்பா வெளியே போவதற்கு பயந்து கொண்டிருக்கிற நிலைமை இருக்கும்னு சொன்னான். இன்றைக்கு கர்த்தருடைய தூதரை அனுப்பி ஆண்டவரே தகப்பனே அவரை சுற்றிலும் பாடை விளங்குகிறார்கள் சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த துஷ்ட மனுஷர்களுக்கு ஆண்டவரை குருட்டாட்டம் பிடிக்கும்படி செய்கிறார்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய விஷயங்களுக்கு நீ பாதுகாப்பை கட்டிட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உனக்கு ரோதமாய் எழுப்புகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொன்னீர் ஆண்டவரே. உனக்கு ரோதமாய் எழுப்புகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அவர்கள் இருவர்களாவா என்று சொன்னீரப்பா. அவர்கள் காணாமல் போக பண்ணுங்கப்பா. இருவர்களாகுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. என் பாதுகாப்பை கட்டிட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் அப்படியே செய்யும். துதி காண மகிமை எல்லாம் ஓகே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம ஜெபிப்போம். முதியோர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் 44வது பக்கத்துல 17வது ஜெப குறிப்பு 2 தீமோத்தேயு 4:18 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் எல்லா தீமையும் என்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின்படி முதியவர்களை எல்லா தீமைகளுக்கும் பாவ சோதனைகளுக்கும் கர்த்தர் விலக்கி ரட்சிக்கணும். முதியவர்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளத்தக்கதாக ஒருவர் நம்ம ஜெபிப்போம். அப்பா ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, முதியோர்கள் எல்லாம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா அப்பா இந்த முதிர் வயதுலையும் கூட கர்த்தாவே சப்பா ஆண்டவரே பாவம் கூட கர்த்தாவே அவங்களை நெருங்குற சூழ்நிலை அநேகமா இருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே. எந்த ரீதியிலும் சாத்தான் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே அட்டாக் பண்றதுக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். முதியவர்களை பல இடங்களில கர்த்தாவே விழும்படியாய் கர்த்தாவே அப்பா காத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒவ்வொரு முதியவர்களையும் கர்த்தனை பாதுகாப்பா அவர்களுக்கு இப்படி பாதுகாப்பு கிடைக்க உதவி பண்ணுங்க அப்பா ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் கர்த்தாவே அப்பா முதியோர் இல்லத்துல கூட கர்த்தாவே எத்தனையோ முதியோர்கள் கர்த்தாவே அப்பா மற்றும் ஆண்டவரே கர்த்தாவே வீடுகளிலும் கர்த்தாவே எவ்வளோ ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு முதியோர்களையும் கர்த்தாவே ஏசப்பா நீ தாங்க அப்பா. நீங்க நிறைய ஆண்டவரே வரைக்கும் நீங்க ஒவ்வொரு முதியோர்களையும் தாங்குவேன்னு நீங்க பைபிள்ல சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே அவங்க மரண ரீதி வர வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டவரே முதியோர்களை என் கர்த்தர் அப்படி பாதுகாப்பு ஒருத்தருக்கும் தனித்தனியாய் தன்னுடைய கிருபையினால நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுக்கு பலமான பாதுகாப்பு கொடுங்க. முதிர் வயதுல கூட அப்பா பலன் இல்லாம சத்துவம் இல்லாம இருப்பாங்க கர்த்தாவே. அவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி பலனை பெருக பண்ணி அவங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி அப்பா அவங்களுக்கு அளவில்லாத கிருபையை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் நீ தாங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தள்ளாட விடுவதில் ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஒருத்தரையும் உடைய தேவதூர்களை வைத்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர். அப்படிப்பட்டதான ஒவ்வொரு முதியோர்களையும் உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க மறைத்து ஆண்டவரே அவங்களை பாதுகாத்து அவர்களை நீ கர்த்தனை நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பாவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். 10வதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண்களுக்காக
இந்த நாளிலும் பெண்களுக்காக 49வது பக்கத்துல இருக்கிற 17வது ஜெப குறிப்பு 1 தீமோத்தேயு 5:13 வாசிப்போம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவருமாயும் வீண் அலுவல் காரியங்களாயும் தகாத காரியங்களை பேசுகிறவருமாயும் இருப்பார்கள். இந்த வசனத்தின்படி மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாயும் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாயும் பெண்கள் மாறணும். இந்த நாட்கள்ல பெண்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடத்தக்கதாக ஒருவர் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட இந்த தேசத்தின் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க வாசித்த இந்த வேத வசனப்படி அப்பா, சோம்பல் உள்ளவர்களா இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கத்த நாட்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற வீணான காரியங்களை பேசி அப்பா சண்டை போடுகிற காரியங்களை கத்தரை மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கத்தர் மாற்றுங்கப்பா. விசுவாசத்தை நடத்திருக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நோவிசாலுக்குள்ளும் 5 கையெழுத்து கொடுத்த அந்த விசுவாசத்தை எங்களுடைய பெண்களுக்கு கத்த நாட்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான காரியங்களை அப்ப கட்டுக்கதவை பேசிக்கொண்டு வீணான காரியங்களை அடப்பாது படிக்கப்பா. உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதையே பற்றி மற்றவர்களுக்கு அப்பா சுவிசேஷமா அறிவிக்கிற பெண்களாக இந்த நாட்களில் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நாட்களில் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் எங்கள் பெண்களை கத்தரி வல்லமையான காரியங்களை செய்வதற்கு கத்தரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையா இருக்கக்கூடிய காரியங்களை கத்தரை மாற்றுங்கப்பா. ஆண்டவரை குணசாலையின் ஸ்திரீ தன் வாயை ஞான உலக திறக்கிறாள் சொன்ன அந்த வேத வசனங்களின்படியாக எங்களுடைய பெண்களை வீணான காரியங்களை அடப்பாதபடிக்கு ஞானமுள்ளவாய் விளங்கத்தக்க வாயை திறக்க கர்த்தர் நீர் ஒவ்வொருக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஜெபத்தை கேட்டு நீ செய்ததுக்காக நன்றிகள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அடுத்தபடியாக நம்மை ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கூட விசேஷமா பெண்களுக்காக நம்மை ஜெபித்தோம். இப்பொழுது வாலிபர்களுக்காக நம்மை ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். 54வது பக்கம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 11 என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அந்த வசனத்தின்படி வாலிபர்கள் கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாமல் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாமல் இருக்க விசேஷமாய் வாலிபர்களுக்காக இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, இந்த தேசத்துல வாலிபர்கள் எத்தனை முக்கியமானவர்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே வாலிபர்கள் மூலமாக பெற்றோர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கார்கள் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் நீங்க மனம் இறங்குங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிபர்கள் ஆண்டவரே உம்முடைய சிட்சை ஆண்டவரே அற்பமாய் ஆண்டவரே எண்ணாதபடிக்கு சுவாமி தகப்பனே, உம்முடைய கடிந்து கொள்வதற்கு அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு ராஜா நீங்க தகப்பனே ஒரு விஷயம் எங்களுடைய வாலிபர்களை தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வாலிபர்களுக்கு இந்த நாட்களிலே கடிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் பிடிக்காமல் போய்விடுகிறதப்பா. கடிந்து கொள்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எத்தனை வாலிபர்கள் ஆண்டவரே தகப்பனை கடிந்து கொள்வதனால பெற்றோர்களை விட்டு தூரமாய் ஓடி போய் விடுகிறார்கள் அப்பா. ஒரு விஷயம் நீங்க மன இறங்குங்க ஆண்டவரே. அந்த வாலிபர்கள் உள்ளத்துல நீ பேசுகிறாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆம் தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் தகப்பனே. ஆண்டவரே, தன்னை சிட்சிப்பதற்கு காரணம் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள், என்னை சரியான பாதையை நடத்துகிறார்கள் என்பதை இந்த வாலிப சமுதாயம் உணரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான உள்ளத்தை கொண்டிப்பீராக, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான செவியை கொண்டிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் பெற்றோர்களுடைய கடிந்து கொள்வதற்கு பயந்து இந்த நாட்கள தூர பகுதிகளுக்கு ஓடி போயிருப்பாங்க சொன்னா தகப்பனே, இந்த நாளிலே நீர் பேசும், நீர் இடைவிடும் ஐயா. பெற்றோருடைய கருத்துக்களை அவர்கள் அடங்கி இருக்கத்தக்கதான கிருபையை கொண்டிப்பீராக. இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே ஐயா தகப்பனை நுகத்தை சுமப்பது நலம் என்று சொல்லி அறிந்த ஆண்டவரே வாலிபர்கள் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய கண்களை திறப்பீராக, இருதயங்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், கீழ்ப்படிந்துள்ள ஆவியை கட்டளையிடாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த தகப்பனை அவருடைய பெற்றோருடைய விண்ணப்பத்துக்கு இந்த நாளிலே பதில் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதியான மகிமை எல்லாம் ஓகே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 12வது சிறுவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் 59வது பக்கத்துல 17வது ஜெப குறிப்பு ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மன வளர்ச்சி குன்றிய சிறுவர்கள் மேல் அவருடைய தழும்புல கரம் நீட்டப்படணும். சிறு பிள்ளைகள் இந்த நாட்கள்ல மன வளர்ச்சி குன்றியவங்க, அவங்களை பெற்றோர்களே இன்னைக்கு ஒதுக்கி நிறைய நேரங்கள்ல மன வளர்ச்சி குன்றிய விடுதிகள்ல கொண்டு விடுறாங்க. அங்கேயும் அந்த பிள்ளைங்களால இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. விசேஷமா மன வளர்ச்சி குன்றிய சிறுவர்கள் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படணும். அதற்காக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவர் நம்ம ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா ஏசாயா 53:5 நாங்க வாசிச்சது போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் அந்த வசனம் கர்த்தாவே. அப்பா சிறுவர் பிள்ளைங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மன வளர்ச்சி அப்பா இல்லாதபடி கர்த்தாவே தன்னுடைய செயல் என்ன செய்வதென்று தெரியாத எத்தனை சிறு பிள்ளைங்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஒவ்வொரு விடுதலையும் நாங்க பாக்குறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க அந்த சிறு வயதுல கூட கர்த்தாவே அவங்களுக்கு என்ன செய்வோன்னு தெரியாதபடி ஆண்டவரே அந்த ரீதியில ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே மன வளர்ச்சி கோளாரோட அவங்க பெற்றோர் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே உங்களுடைய ஆதரவு அளவில்லாம கிடைக்கணும் சுவாமி அப்பா. அப்படிப்பட்டதான பிள்ளைங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய ஆதரவு அப்பா உங்களுடைய ஞானம் ஆண்டவரே கர்த்தாவே கிருபை அப்பா உங்களுடைய தயவு எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க என் கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இந்த சிறு வயதுல அப்பா பிள்ளைங்களுக்கு அப்பா நல்ல ஒரு கல்வி அப்பா செல்வம் அப்பா பிள்ளைங்களுக்கு கொடுத்து அப்பா சமாதானம் சந்தோஷம் அப்பா அவங்களுக்கு ஆண்டவரே சிறு வயதுல கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாம் அப்பா எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே பிள்ளைங்க வளர்ற ரீதியில அப்பா நீர் எப்படி ஆண்டவரே கர்த்தாவே பூமியில வாழும் பொழுது கர்த்தாவே எவ்வளவு கர்த்தாவே மனுஷனுடைய கண்ணுல தயவு கிடைத்தது போல ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களுக்கு கிடைக்க உதவி பண்ணுங்கப்பா. எல்லா சிறு பிள்ளைங்களும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய பாதுகாப்புனால பலத்த பாதுகாப்புனால கர்த்தாவே பிள்ளைங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை கொடுத்த சுவாமி அப்பா. பிள்ளைங்க ஆண்டவரே கர்த்தாவே எந்த விடுதிகள்ல இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் வீடுகளில் இருந்தாலும் என் கர்த்தர் உம்முடைய கரம் அந்த பிள்ளைங்க மேல இப்பொழுது அமரும்படியா நான் செபிக்கிறேன். அவங்களுடைய வீடு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிறையும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. உம்முடைய பாதுகாப்பு அரவணைப்பு அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு அதிகமாய் கிடைக்க பண்ணுங்க. அப்படி தயவாய் அன்புக்காக ஏங்கியிருக்க அந்த பிள்ளைங்களை கர்த்தாவே என் தேவன் ஒரு நிமிஷம் கர்த்தாவே அப்பா நினைவு கூர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு உம்முடைய அளவில்லாத அன்பை பகிர்ந்து அப்பா பிள்ளைங்களோடு கூட நீங்க இருந்த பெரிய காரியங்களை செய்யுங்க. நேசிக்கிற ஏசப்பாவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதுக்காக சிறுவர்களை அப்ப கர்த்தர் இந்த நாட்களை காத்துக்கொள்ள போறதுக்காக நம்ம தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கிறேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கிறேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடிடுவேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடிடுவேன். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களுக்காக தேவனின் வாக்குத்தத்தங்கள் 63வது பக்கத்தில் இருக்கிறது. அதிலே 17வது குறிப்பு விசேஷமாக சங்கீதம் 127:4 வாசிப்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் விசேஷமா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் தேவன் அதை நிறைவேற்றும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிற பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த இந்த வாக்கு வசனங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கற்பத்தின் கனியப்பா அது கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் ஆண்டவர். சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திடுவோம்ப்பா. ஆண்டவரே இந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில படிக்கவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற அப்பா அநேக குடும்பங்கள் நாட்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் அப்பா அப்பா குழந்தை பக்கத்திற்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கர்த்தரோட வாழ்க்கையில நிறைவேற்றினார் என்று சொல்லி சாட்சி சொல்ற விதத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாக்குத்தத்தங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா. ஆண்டவரே வசனங்கள் அப்பா இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசத்தை இப்பொழுதே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் அப்பா குழந்தை பக்கம் இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இப்பொழுதே அப்பா அந்த வாக்கியத்தை கர்த்தர் தருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நிறைவான பலன் ஆவியானவர் நீர் கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இவருடைய மாம்ச சுய சித்தத்தினால் இந்த காரியங்களை செய்ய முடியாதப்பா ஆண்டவரே. அப்பா குழந்தைகள் கர்த்தரால் கிடைக்கும் பலனப்பா நீரே அப்ப உம்மால மட்டும்தான் இந்த காரியங்களை செய்ய முடியுங்கிற விசுவாசம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக ஒவ்வொரு அப்பா பெற்றோருக்குள்ளாக கர்த்தரை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த மருத்துவராலும் முடியாதப்பா பரம வைத்தியர் நீர் நினைத்தால் மாத்திரமே இந்த காரியங்களை செய்ய முடியுங்கிற விசுவாசத்தை அப்பா ஒவ்வொரு அப்பா பெற்றோருக்கு கர்த்தரை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்ப பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோருக்காக நன்றி அப்பா. அவர்கள் உங்களுடைய விசுவாசத்துல கர்த்தருக்குள்ளாக அந்த பிள்ளைகள் வழிநடத்துகிற ஒரு தாயாரா தகப்பனாரா கர்த்தர் நீர் அவரை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஜெபங்களை கேட்டு அப்பா அந்த வாக்கு வசனங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேற்றுகிற தாயை கைவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறதற்காக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய நாமங்கள் தேவனை துதிப்போம் வாருங்கள். 17வது ஜெப குறிப்பு 69வது பக்கத்துல இருக்கிறது. யெகோவா ஷூர், லார்ட் மை ராக், கர்த்தர் என் கன்மலை. சங்கீதம் 144:1. எல்லாரும் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யெகோவா ஷூர், கர்த்தர் நம்முடைய கன்மலையா இருக்கிறதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க் யூ லார்ட். நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் வேர்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் அவர் நம்ம இந்த நாட்களை உருவாக்கி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஏசாயா 26:4 நித்திய கண்மலையா இருக்கிற கர்த்தராகிய யெகோவாவே உம்மை துதிக்கிறோம் சொல்லி தேவனை துதிப்போமா? துதிக்கிறோம் அப்பா. நீ நித்திய கண்மலையா எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. சங்கீதம் 95:1 இரட்சணிய கண்மலையா இருக்கிற கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் துதிப்போமா? அவர் இரட்சணிய கண்மலை, அவர் நமக்கு கண்மலையா இருக்கிறாரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் நாதா. நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பல தந்தீரே நன்றி ஐயா, பல தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அப்படின்னு நம்ம ஜெபிப்போமா? இவ்வளவு நேரமும் தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்க தேவன் கொடுத்த எல்லா கிருபைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Lord. Hallelujah. நன்றி அப்பா. இந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே பதில் கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை கண்ணீரை கண்ட தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்துல எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் ஜெபத்தின் ஆவிய விண்ணப்பத்தின் ஆவிய மூச்சு நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமைப்படுத்துகிறோம் நாதா. ஆண்டவரே இந்த ஜெப நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னங்கள் ஒவ்வொருவரோடு கொடுத்த அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர் சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஜெப நாளும் ஆண்டவரே தகப்பனே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. 31 நாட்களும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இதை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இயேசு எங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறதற்காய் நன்றி. ஜெபம் கேளும், மகிமை விளங்க பண்ணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேத வசனம் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை எப்படி விளக்குகிறதோ அப்படியே வேதத்தின் முக்கியத்துவத்தையும் நமக்கு விளக்குகிறது. ஜெபமும் வேத வசனமும் பிரிக்க முடியாத இரண்டு காரியங்கள். நம்முடைய ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். ஆகையினால்தான் வேதத்திலே தேவன் இப்படி நமக்கு எழுதி தந்திருக்கிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தெய்வன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வேத வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் நம்முடைய வாழ்விலும் வேத வசனம் விளங்க வேண்டியது என கண்பானவர்களே. சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்பதாக. என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் ஜெபிக்க பழக வேண்டும். இன்னமும் வேதம் இப்படி சொல்லுகிறது, சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு வேத வசனம் எவ்வளவு அவசியம் என்கிறதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னமும் அதே 119வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என கண்பானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதினது யார் என்கிறதை குறித்து பல கேள்விகள் உண்டு. என கண்பானவர்களே, இந்த 119வது சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்பாரும் உண்டு, எஸ்ரா எழுதினார் என்று சொல்வாரும் உண்டு, ஏதோ ஒருவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. என கண்பானவர்களே, ஆனால் இந்த 119வது சங்கீதத்தின் தலைப்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆலப், பேத், கிமல் என்று வருகிற ஒவ்வொரு எழுத்துக்களும் அது எபிரேய மொழியின் எழுத்துக்கள். என கண்பானவர்களே, எபிரேய மொழிக்கு 22 எழுத்துக்கள். அந்த 22 எழுத்துக்களின் வரிசையிலே இந்த சங்கீதத்தின் 8 வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 8 வசனங்களும் அந்த எபிரேய மொழியின் எழுத்தின் அமைப்பிலேயே அதை கொண்டு தொடங்குகிறதிலேயே ஆலப் என்று தலைப்பிட்டதிலே ஆலப் என்கிற எபிரேய எழுத்தின் ஆரம்பத்தை கொண்டே அந்த 8 வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய மக்கள் பாபிலோனில் அடிமையாய் இருந்த நாட்களில் அவர்கள் எபிரேய மொழியை மறந்து போனார்கள். அவருடைய பிள்ளைகள் எபிரேய மொழிக்கு அந்நியமானார்கள். அவர்களுக்கு எபிரேய மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக இப்படி எழுதப்பட்டது. என கண்பானவர்களே, இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் படித்து பாருங்கள்.
இந்த சங்கீதம் முழுவதிலும் கர்த்தருடைய வேதத்தின் மகிமையும் மகத்துவமும் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே 2 வசனங்கள் தவிர 121, 122 ஆகிய வசனங்கள் தவிர மீதி அத்தனை வசனங்களும் தேவனுடைய வேதத்தின் மகத்துவத்தை நமக்கு சொல்லி தருகிற சங்கீதமாக இருக்கிறது என கண்பானவர்களே. ஆண்டவருடைய வேதம் எத்தனை மகிமையானது என்கிறதை புரிந்து கொள்வதற்கு இந்த சங்கீதத்தை நீங்கள் கற்று பாருங்கள். இந்த சங்கீதத்திலே 176 வசனங்கள் உண்டு. அதிலே 174 வசனங்கள் வேதத்தின் மகிமையை சொல்லுகிறது. இந்த சங்கீதம் வேதத்திற்கு உமது வசனம், உமது வேதம், உமது கட்டளை, உமது வாக்கு என்று வேதத்திற்கு பல பெயர்களை, உமது பிரமாணம், உமது நீதி நியாயங்கள், உமது கற்பனை என்று சொல்லி பல பெயர்களை கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. அவை அத்தனையும் வேதத்தை சுட்டி காட்டுகிறது. இப்படி இந்த வேத வசனத்தால் நிறைந்திருந்த இந்த எஸ்ரா ஜெபிக்கவும் மறக்காத ஒரு மனிதனாய் இருந்ததை எஸ்ராவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்தோடு பிணைந்து நிற்கிற ஒரு மனுஷன் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவு வேதத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 2 காரியங்கள் முக்கியத்துவமானது. ஒரு பறவைக்கு 2 செட்டைகள் இருப்பது போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 2 காரியங்கள். ஒன்று வேதம், மற்றொன்று ஜெபம். ஜெபத்திற்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் வேத வசனத்திற்கு கொடுக்க வேண்டும். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்கன்னா 1/2 மணி நேரம் வேதத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். 1 மணி நேரம் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் 1 மணி நேரம் வேத வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். 2க்கும் நீங்கள் சமமான ஒரு இடத்தை கொடுத்து ஒரு சமநிலை கிறிஸ்தவ ஜெப அனுபவத்திலே நீங்கள் வளர்வது மிகவும் முக்கியமானது என கண்பானவர்களே. வேத வசனத்தை நிறைவேற்ற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடாமல் வெறும் ஜெபத்தை மட்டும் நாம் செய்து கொண்டிருப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மக்கள் பொல்லாத பிசாசின் பிடியிலே சிக்கியிருந்தவர்களாயிருந்தார்கள். அவர்கள் ஜெபத்திற்கென்று அழைத்து வரப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், பல வகையில் ஜெபித்து விட்டோம், உபவாசித்து ஜெபித்து விட்டோம், போராடி ஜெபித்து விட்டோம், கண்ணீர் விட்டு ஜெபித்து விட்டோம், பல வகைகளில் நாங்கள் ஜெபம் பண்ணி விட்டோம். எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் ஜெபித்து விட்டோம், ஸ்தோத்திரித்து ஜெபித்தோம், தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி ஜெபித்தோம், எல்லாம் ஜெபித்து பார்த்தோம். இந்த பொல்லாத ஆவியினின்று எங்களுக்கு விடுதலை இல்லை என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து சொன்னேன், இன்றைக்கு நாம் ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி அவர்களை சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி சொல்லுகிற இந்த வேத வசனத்தை நிறைவேற்றி இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். உங்களை சபிக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கமான பாதையில் போகணும்னு உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியை செய்த இந்த குடும்பத்தை நீங்கள் மன்னிக்கணும். 2வது, ஆண்டவரே ஆசீர்வதியும்னு ஜெபிக்கணும். அவர்களுக்கு இந்த தீமை எதுவும் வரக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விரும்புகிறார் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்கள் குடும்பம் அழியணும், நிர்மூலமாகணும்னு இப்படி செய்திருக்காங்களே, அவங்களை எப்படி மன்னிக்க முடியும், எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் இயேசு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்மேல் சுமத்துகிறதில்லை. அவர்தான் சொல்லுகிறார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்பதாக அவர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறபடியால் நாம் அவருடைய வார்த்தையை நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க, நாங்க ஆசீர்வதிக்க நாங்க ஆயத்தமா இருக்கோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வேத வசனம் சொல்லுது பாத்தீங்களா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல அந்த வார்த்தையை அப்படியே சொல்லி ஜெபிக்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா எங்களை சத்துருக்களாய் நினைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்கிறோம், எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம், எங்களை பகைக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம், எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணின போது என்ன நடந்தது பாருங்க. அந்த பொல்லாதாவி சொன்னது, நான் இனி இவளை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த குடும்பத்தை நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் புறப்பட்டு போகிறேன் என்று புறப்பட்டு போனது. அதுவரை நீ எப்படி செய்வ பார்ப்போம், நான் அழிச்சுதான் தீருவேன் என்று சொன்னது இப்பொழுது தன்னை போல புறப்பட்டு போயிற்று. என கண்பானவர்களே, வேத வசனத்திற்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது, வேத வசனத்தின்படி செயல்படும் பொழுது நம்முடைய ஜெபம் எத்தனை வல்லமை உள்ளதும் எத்தனையாய் தேவனுடைய மகிமையை காண வைக்கிறதுமாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில வேத வசனத்தை நிறைவேற்ற அதன்படி செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நோக்கி பார்க்கிறோம். ஜெபமும் வேதமும் பிரிக்க முடியாத இரட்டைகள் அல்லவா? நாங்கள் ஜெபத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேதத்திற்கு கொடுக்க, வேதத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஜெபத்திற்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.